எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கான ஆன்மீக தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடன் வராமல் இருக்கவும், கடன் வாங்காமல் இருக்கவும், கடன் அடையவும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தலைமுடியை இது மாதிரி ஒரு முறை செய்யுங்கள், கடன் முற்றிலும் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். கடன் தாங்க என் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த கடன் அடையிறதுக்கு எந்த வழியிலேருந்து எனக்கு பணம் வரும்னு தெரியல. ஒரு சில நேரம் இந்த லோனை எதிர்பார்க்குறேன். அந்த லோன் கிடச்சிச்சின்னா வட்டியை மட்டுமே கட்டிகிட்டு இருக்கிற இடத்துல வட்டியை முதலும் சேர்த்து கட்டிடுவேன். அது ஒரு பக்கம். அப்படி இல்லைன்னா எனக்கு லோன் இந்த ஏதோ ஒரு சொத்து இருக்குது, விற்க முடியாமல் அந்த சொத்து இருந்துக்கிட்டே இருக்குது, அது விற்றனா என் கடனை அடைச்சிருவேன். அப்படி ஒரு பக்கம். வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு என் கழுத்தை நெரிக்குதுமான்றவங்க எல்லாருமே நான் சொல்கிற இந்த ரெண்டு மூணு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் உங்களால் முடிஞ்சது எதை உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பக்கத்தில் கோவில் இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த கோவிலில் அன்னதானம் போடுகிறார்கள் அப்படின்னா அந்த அன்னதானத்தில் போய் நீங்கள் கலந்துக்கோங்க. நீங்கள் அன்னதானம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அன்னம் சாப்பிட்டுட்டு இலை போட்டு பரிமாறுறாங்க அப்படின்ற கோவிலாக இருந்தாலும் சரி, இல்லை தட்டு போட்டு கொடுக்குறாங்க, தட்டில் சாப்பிட்டுட்டு அவங்க எட்டுன்னு டஸ்ட்பினில் போடுறாங்கன்னாலும் சரி, ஒரு வயசானவங்க எல்லாரும் கீழே உக்காந்து சாப்பிடுவாங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. அங்கே போயிட்டு நீங்களும் வாங்கிக்கோங்க, நான் வேணான்னு சொல்ல மாட்டேன், வாங்கிக்கலாம், தவறு கிடையாது. அங்கே சாப்பிட்டு முடிச்சவங்களோட இலையை எடுத்துட்டு போயிட்டு நம்மளால முடிஞ்சது அந்த ஒரு கூடை எடுத்துட்டு அந்த எச்சில் இலையை நம்ம கையால் எடுக்கணும். நீங்கள் நினைக்கலாம், என்னம்மா இப்படி சொல்கிறீங்கன்னு. உண்மை, இதை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்க. சபரிமலைக்கு போகிறவங்கள மாலை போட்டவங்க அன்னதானம் போடுவாங்க வீட்டில் கன்னி பூஜை வச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கன்னிசாமிங்க தான் அந்த இலையை எடுக்கணும்னுவாங்க. அது ஒரு முறையே இருக்குது. அவங்களுடைய துண்டை விரித்து அந்த அவங்க சாப்பிட்ட அந்த இலைகளை எடுத்து சுவாமிகள் தான் சாப்பிடுவாங்க, மற்றவங்களும் சாப்பிடுவாங்க. அந்த இலைகளை எல்லாத்தையும் அந்த துண்டில் வச்சு அவங்க தலையில் சமுந்துன்னு போய் அதை வெளியில் போடணும்னு ஒரு வழிமுறையே இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஒரு கூடை எடுத்துகிட்டு அந்த அன்னதானம், இப்போ இது கோவிலில் வழங்குற அன்னதானத்துக்கு தானா, நிஜமாக கோவிலில் வைக்கிற அன்னதானத்துக்கு செய்யுங்க. அப்படி சப்போஸ் தொன்னையில் கொடுக்குறாங்க, அந்த தொன்னையை கொண்டு ஒரு இடத்துல போட்டுட்டு போயிடுறாங்கன்னா கொஞ்சம் கூட கூச்சப்படாதீங்க அதை எடுக்கிறதுக்கு. அந்த தொன்னை, அந்த சாப்பிட்ட இடம், அது எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் கைகளால் க்ளீன் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேங்க, உங்கள் கடன் அடையிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. அந்த இடத்த பெருக்கி விடலாம், அந்த இடத்த தொடச்சி விடலாம், எல்லா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கடன் அடையும். கடன் அடையிறதுக்கான வழி பிறக்கும். இந்த அன்னதான இடத்துக்கு போய் நீங்கள் தினம் செய்யணுமாமான்னா கிடையாது. மாதம் ஒரு நாள் உங்களால் முடிஞ்ச அந்த இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவங்களுக்கு பரிமாறுறதோ இல்லை பரிமாற உங்களை உடல்லாம் கூட அந்த எச்சில் இலை எடுக்கிறதுக்கு தாராளமாக நம்மளுக்கு அனுமதி கொடுப்பாங்க. அதை நீங்கள் எடுத்து பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கான அந்த கடன் கண்டிப்பாக அடையும். அடுத்தது, இந்த கோவில்களில் போய் உழவார பணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி உழவார பணிக்கு செய்கிறவங்க கூட போய் ஜாயின் வாங்கிட்டுக்கோங்க. அவங்க கூட போயிட்டு நீங்கள் அவங்க சுத்தம் பண்ணுற மாதிரியே நம்மளும் அந்த கோவிலை சுத்தம் பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்சது ஒரு புல் பிடுங்கிறதோ, ஒரு மண் எடுத்து பெருக்கி விடுறதோ, ஒரு செய்கிறதோ நம்மளால் முடிஞ்சது நீங்கள் செஞ்சு பாருங்கள். 100% உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். இல்லைம்மா எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற அந்த மாதிரிலாம் உழவார பணிலாம் கிடையாதுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, சும்மாவே அந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு கோவில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது, தண்ணி இழுக்குதுன்னு வச்சுக்கோங்க, தண்ணி எடுத்து தெளிச்சிட்டு கையில் ஒரு கோலமாவை எடுத்துகிட்டு போய் ஒரு கோலம் போட்டு விட்டுவாங்க. வீடு அந்த கோயிலை ஃபுல்லும் நான் பெருக்கிறேன் ஐயான்னு சொல்லிட்டு பெருக்கிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் கடன்லேருந்து நீங்கள் விடுதலை ஆகலாம். என்ன ஏன்னு கேளுங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தலைமுடியேன்னு போட்டிருக்கீங்களாம்மா, தலைமுடியை என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நல்லா கவனித்து பாருங்களேன். இந்த திருப்பதிக்கு போகிறவங்க மொட்டை அடிச்சுக்கிட்டு தான் திரும்பி வருவாங்க. அவங்களுடைய முடியை காணிக்கையாக கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்ச நாளைக்கு அவங்களுடைய முகமே நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு மாதிரி வேற்று முகமாக இருப்பாங்க. ஒரு மாதிரி முன்ன இருந்த ஒரு அழகு இருக்காது, கலை இருக்காது. இப்படி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் கண்கூடாக அடையும்.
இது நீங்கள் ஆண்களுக்கு ரொம்ப சுலபமாக நீங்கள் சொல்கிறீங்கம்மா, முடியை வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்துடலாம், அவங்களுக்கு கொஞ்ச நாள்ல தொப்பி போட்டுக்கிட்டு இருப்பாங்க, கொஞ்ச நாளில் முடி வளர்ந்துடும், அது வந்து ஈஸியாக செஞ்சுட்டு வந்துடலாமா. நம்மளை மாதிரி பெண்கள் இதை நான் செய்யணும், நான் வந்து எனக்கு கடன் கழுத்து நெருக்குது, நான் செஞ்சாலும் என் கணவர் இந்த சில விஷயங்கள்லாம் நம்ப கூட மாட்டாருமா. சில பேர் நம்ப மாட்டாங்க. மொட்டை அடிச்சுன்னு வரணும்னா ஒரு மாதிரி கேலி பேசுவாங்க. ஏன் விரலை வெட்டிக்கிறேன்னு வேண்டிக்கோயேன், நாக்கை வெட்டிக்கிறேன்னு வேண்டிக்கோயேன் அப்படின்னு சொல்லிலாம் பேசுவாங்க. ஆனால் அது ஒரு பயங்கரமான ஒரு சூட்சம் இருக்கு. மொட்டை அடித்தவுடன், முடி காணிக்கை கொடுத்தவுடன் நம்மளுடைய முகமே வேற மாதிரி மாறி, வேற அது எப்படி சொல்றதுன்னு தெரியாது, அந்த மாதிரி நம்ம முகம் ஒரு மாதிரி ஒரு இருக்கும் நம்ம முகம். அதுக்காக அதை நான் அவலட்சணம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா தெய்வத்துக்காக நம்ம காணிக்கை கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அப்ப அந்த நம்மளுடைய கடன் நிவர்த்தி என்பது 100% உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். இப்ப பெண்கள் வந்து நினைப்பீங்க, இல்லம்மா நான் வந்து ஐடியில் வேலை செய்கிறேன், ஆஃபீஸில் பேங்க்கில் வேலை செய்கிறேன், அந்த மாதிரி இடத்துலாம் நான் வேலை செய்யும் போது நான் மொட்டை ஃபுல்லாக கொடுத்துட்டு வந்து நான் அந்த மாதிரி ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ண முடியாதேம்மா, நான் என்னம்மா செய்யறது அப்படின்னு நினச்சிங்கன்னா போயிட்டு அதுக்கு தான் வந்து அந்த பூ முடி கொடுக்கறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல பேண்டு போட்டு பூ வச்சு அந்த பூவோடு அந்த பூவுக்கு கீழே முடியை கட் பண்ணி எடுத்துருவாங்க. அதை கொடுங்க. எனக்கு தெரிஞ்சது நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, மனசார நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேங்க, உங்கள் கடன்லேருந்து நீங்கள் நிவர்த்தி ஆயிடுவீங்க. கடனே வராது, கடன் வாங்குற நிலைமை வராது, கடன் அடைகிறத கண்கூடா பார்க்கலாம். நம்மளுக்கு எந்த வழியிலாவது பணம் வந்து நம்மளுக்கு அதுலேருந்து நம்ம விடுதலை பெறுவோம். மொட்டை அடிச்சு பாருங்க, வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் பெண்களாக இருந்தால் என்னால் முடி காணிக்க கொடுக்க முடியும், நான் கடன்லேருந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த கோவிலுக்குமா போய் கொடுக்கறது நீங்கள் நினைப்பீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற எந்த கோவிலுக்கு உங்களால் போக முடியுதோ, முருகன் கோவிலாக இருந்தால் பரவாயில்ல, பெருமாள் கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அம்மன் கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கோவில்லையும் நீங்கள் முடி காணிக்கை கொடுத்துட்டு வந்துருங்க. இது நீங்கள் நினைப்பீங்க நான் பார்பர் ஷாப்பில் போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்துடலாமான்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த நம்மளுடைய வேண்டுதல் இருக்கு இல்லைங்களா. ஏன்னா நீங்கள் வந்து நினச்சிப்பீங்க, என் கடன்லாம் அடைஞ்சிட்டோன்னே நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்னு வேண்டிக்கிறத விடவே நான் முதல்ல முடியை காணிக்க கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் எனக்கு வந்து நீ கடனெல்லாம் அடைச்சி கொடுத்துருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சு நம்ம முடி காணிக்க கொடுக்குறோம் இல்லைங்களா. நிச்சயமாக சொல்கிறேங்க, நம்ம வாழ்க்கை மாறுவதை கண்கூடாக பார்க்கலாம். என்கிட்ட நிறைய பிள்ளைங்க எனக்கு கமெண்ட்ஸில் கேட்குறதுனா இதுக்காக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், முடி காணிக்கை சுமங்கலி பெண்கள் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக கொடுக்கலாம், எந்த தவறும் கிடையாது. ஏன்னா தெய்வத்துக்கு தான் நம்ம போய் காணிக்கை கொடுக்குறோம் இல்லைங்களா. எந்த ஒரு தவறான விஷயத்துக்கு நான் அழகுக்கு பண்ணுறேன். ஒரு சிலர் பார்த்தீங்களா, சின்ன சின்ன நடிகைகள்லாம் கூட போயிட்டு நான் கேன்சர் பேஷண்ட்டுக்காக நான் என் முடியை நான் தானமாக கொடுத்தேன்னு கொடுக்குறாங்க. நம்மள அதையும் டிவிலையும் பார்க்குறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி என் கடனுக்காக நான் என் முடியை கொடுக்குறேன், என் கடன் அடையணும், என் கழுத்தை நெருக்குது அந்த கடன் பிரச்சனை அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த முடியை காணிக்க கொடுத்துட்டு வந்து பாருங்க. ஆண்கள் செஞ்சாலும் சரி, அதை வீட்டில் இருக்கிற பெண்கள் செஞ்சாலும் சரி, இல்லை என்னால் முடியாதுன்றவங்க இந்த பூமுடி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இல்லை என்னோட குழந்தைக்கு நான் மொட்டை அடிக்கிறேன் வேண்டிக்கோங்க, நிச்சயமாங்க கடன் பிரச்சனைன்னு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. இது என்னம்மா புதுசாக தான் நான் தேடி தான் இந்த விஷயத்த எல்லாமே என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லுவேன். நல்லாவும் இருக்குதுன்றீங்க, நீங்கள் இதை பின்பற்றி பாருங்கள், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.